150 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இனிவில் சிவகாமி அம்மன் ஆலயத்தில் நிற்கின்றோம். மகிடாசூரனுடைய அந்த வதம், சிங்கத்தில் ஒரு புதுமை என்னன்னு சொன்னால் மகிடாசூரனை அழிக்கிறதற்காக திரிச்சக்கர பூசி என்று சொல்லி மகிடாசூரனுக்கு 11 தலை அவனுக்கு இருக்கு. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்பு மிக்க இனிவில் அமைந்துள்ள இனிவில் சிவகாமி அம்மன் ஆலயத்தில் நிற்கின்றோம். நவராத்திரி விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. அதே மாதிரி இன்று அந்த மகிடாசூரனுடைய அந்த வதம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் பயங்கரமான உருவங்கள் அணிந்து அந்த நடனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல 10க்கும் மேற்பட்ட தலைகள், வித்தியாசமான தலைகள் இங்கு போடப்பட்டு இந்த சூரம்போரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் எல்லோரும் மிகவும் பெரும் வியப்போடு இந்த சூரம்போரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலும் வேறென்ற ஒரு இடத்திலும் இல்லாதவாறு 10க்கும் மேற்பட்ட தலைகள் இங்கு மாற்றப்பட்டு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே போல 1930ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அந்த பழமை வாய்ந்த சூரன் இங்கே ஒரு முக்கியமான விடயம். அந்த நேரமே மிகவும் அனுபவித்த அந்த சூரனை வடிவாக கட்டமைத்துள்ளார்கள். அவ்வாறு பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை உள்ளடங்கி இந்த காவலி இருக்க போது இணையதள சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான அம்மன் ஆலயங்களுள் இனிவில் சிவகாமி அம்மன் ஆலயம் விளங்குகின்றது. அந்த வகையில் இன்று மகிஷாசூர வதமானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. போட்டிகளானது நடைபெறுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சிவகாமி அம்மன் வெளிவீடு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க போன்றோம். ஆயிரத்தி 1930ஆம் ஆண்டு செய்யப்பட்டுள்ள அந்த மிடுக்கான சூரனை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா பக்கமும் சுற்றக்கூடிய மாதிரியும் வகுற்று பகுதி விளக்கக்கூடிய வகையிலும் மிக அழகாக கட்டமைத்திருக்கின்றார்கள். அதே போல் இந்த சூரனுடைய அந்த கண்ணை பார்த்தீர்களானால் உயிரான ஒரு கண் எப்படி இருக்குமோ அவ்வாறு மிக சிறப்பாக அந்த வேலைப்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். மிரட்டும் வகையிலே அம்மனுடைய அந்த சிங்க வாகனத்தை பார்க்கின்றோம். உயிர்ப்பான சிங்கம் எவ்வாறு காணப்படுமோ அவ்வாறு மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் மிடுக்காக அம்மன் இந்த சிங்க வாகனத்திலே அமர்ந்து சூரம் போருக்கு வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல இறுதியாக சூரனுடைய தலை ஒன்றும் இதில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக சூரன் தலை விழும் பொழுது இதில் வெடித்து அந்த தலை தெரிவது போல செயல்பாடுகள் செய்யப்படும். ஹலோ, வணக்கம். இந்த நவராத்திரி பூஜை கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இந்த நவராத்திரி பூஜை இந்த சிவகாமி அம்மன் கோயிலில் நடைபெற்றது. இந்த இதில் பழமை வாய்ந்த இந்த சிங்கம், சூரன், குதிரை இதுகளெல்லாம் இப்போ எனக்கு 80 வயது, எங்களுக்கு மேற்பட்ட தகப்பந்தாயாக்களின் காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே இதுகள் செய்யப்பட்டது. அப்போ இதில் முன்னுக்கு ஒரு சுருட்டு கோட்டில் இருந்தது. அந்த சுருட்டு கோட்டில் இருக்கிறார்கள் எல்லாரும் அந்த காசு சேர்த்து இந்த 3 வாகனத்தையும் செய்து இந்த சிங்கத்தில் ஒரு புதுமை என்னன்னு சொன்னால் இந்த சிங்கத்துக்கு ஒரு மகுடாசுரன் இருக்கு. அதாவது மகுடாசுரன் அந்த போரில் தோற்று விழுந்து கிடக்க குற்றுயிராக இருக்க அந்த சிங்கம் அவற்றை குடலை பிரித்து சப்புற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரனுக்கு 11 தலை. இந்த 11 தலையும் ஒரு வித்தியாசமான தலை. மற்ற கோயில்களும் பார்க்க இது விசேஷம் நடக்கிறதுன்ற காரணம் என்னென்று கேட்டால் மகுடாசுரனை அழிக்கிறதற்காக சக்தி 9 நாள் விதரம் இருந்து ஸ்ரீ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி என்ற வடிவத்தை எடுத்து அந்த வடிவத்தின் மூலத்தான் இந்த சூரியனை சங்காரம் செய்தார் என்று சொல்லி இந்த வரலாறு. அப்போ இந்த பூசை இங்கே இனிவில்லை பொறுத்த மட்டும் இது பழமை வாய்ந்த ஒரு இது. ஆனால்
ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி இந்த ஸ்ரீசக்கர பூசை என்று சொல்லி ஸ்ரீசக்கர பூசை, அதாவது வந்து அந்த ஸ்ரீசக்கரம் வந்து மகாமேரு மலை என்று சொல்கிற ஒரு மலையில், அதாவது வந்து சகல தெய்வங்களும், அதாவது ஒரு 9 தளம் இருக்குது. அதில் ஒரு தளத்தில் பிள்ளையாரப்பாவும், மற்ற பக்கத்தில் சிவனும், ஒரு பக்கத்தில் சூரியனும், ஒரு பக்கத்தில் நாராயணமா, எல்லா தெய்வங்களும் அதில் அடங்கிறதான இந்த ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்தின் மேல் கூம்பில் தான் ஆதிபராசத்தின் உறவிடம் என்று சொல்லுது. அந்த ஆதிபராசத்தின் உறவிடத்துக்கு ஆசீர்வாதத்திற்குரிய 9 விதமான நைவேத்தியம், 9 விதமான பூ, 9 விதமான பழங்கள் வைத்து இந்த ஸ்ரீசக்கர பூசை விசேஷமாக நடக்கிறது. இந்த ஸ்ரீசக்கர பூசை முடிஞ்சு இதுவரை காலத்தில் 9 நாள், 12 வருஷத்துக்கு ஒரு கால் 10 நாளாக வரும் இந்த விதம். இன்றைய தினம் இந்த மகுடாசுரம் போர் நடக்கும். ஆனால் மகுடாசுரம் போர் என்னென்று கேட்டால் மற்ற கோயிலை விட ஒரு வித்தியாசம் என்னென்று கேட்டால் எல்லாரும் சளைக்காத அளவுக்கு, அதாவது இந்த பூசை செய்வினம். ஆனால் இதை பார்க்குறதுக்காக வெளிநாடுகள் அங்கே இருந்தெல்லாம் பல பேர் தன்றவை. ஆனப்படினா இந்த மகோத்சவத்தை பொறுத்த மட்டில் பங்குனியில் இந்த திருவிழாவும், உலகத்தில் மானம்பூ சூரம்போ, இது ரெண்டையும் யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விசேஷமான தினமாக கருதப்படுகிறது. இதுக்கு எல்லோரும் இதை கண்டு இன்புற்று நல்ல மாதிரி இருக்கணுமென்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நாளைய தினம் நடைபெறுகின்ற அந்த வாழை வெட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த கூரிய வாழை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அழகான அந்த சாத்துப்படியோடு சிவகாமி அம்மன் போருக்கு தயாராகி மிடுக்காக வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு 11 தலைகள் கொண்ட அந்த சூரம் போரை பார்ப்பதற்காக பக்தர்கள் எல்லோரும் மிகவும் ஆர்வமாக காத்திருக்கின்றார்கள். அதேபோல் குழந்தைகளும் வித்தியாசமான உருவங்களில் நடைபெறுகின்ற அந்த நடனத்திற்காகவும் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் சிவகாமி அம்பாள் சிங்க வாகனத்தில் இருக்கின்ற அந்த காட்சி
எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த மகுடாசூரனுடைய வருகை பார்ப்பதற்கே பயங்கரமான அந்த மிடுக்கான தோற்றத்தோடு வருகின்ற அந்த மகுடாசூரனை பார்க்கின்றோம்.
புலித்தலையோடு சூரியன் வருகின்ற அந்த காட்சி. அவ்வாறு ஒவ்வொரு தலைகள் மான், பன்றி, சிங்கமுகம் என பல்வேறு தரப்பட்ட தலைகளுடன் இந்த சூரம் ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொண்டர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த சூரனை சுற்றுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அடியிலிருந்து சுத்தப்படும் போது மிக அழகாக அந்த சூரனாடு சுற்றப்படுகின்றது. பன்றி தலையோடு வருகின்ற அந்த காட்சி. மான் தலையோடு சூரன் வருகின்ற அந்த காட்சியை பார்க்க போகின்றோம். சற்று சரிந்த அந்த சூரன் பின்னர் தொண்டர்களினால் நிமித்தப்பட்டு தூக்கப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். மிக அழகான முறையிலே அந்த தலைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. தொண்டர் படை சூழ அந்த சூரன் நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
இவ்வாறு மிக சிறப்பாக மகிடாசூர வதமானது நடைபெற்றது. செய்யுறவர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சார் அந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.